ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டு இருக்கு, மற்றபடி ஓகே தான். விக்ரம் வந்து எப்படி இருக்காரு? விக்ரம் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் என்னால் சுத்தமாக வீடியோவில் பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. முடிஞ்ச அளவு போடணும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் நான் வீடியோ கொடுக்குறேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, எதுக்கு இந்த தேர்ட் ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அன்பிளான்டு ப்ரெக்னென்சி தான். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத டைம்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணவே சான்ஸே இல்லைன்னு நினைக்கிற டைம்ல கன்சீவ் ஆனது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் இந்த ப்ரெக்னென்சி வந்து நம்ம என்னவா இருந்தாலும் நம்ம கன்சீவ் ஆயிட்டோம். ஆனதுக்கப்புறம் அது வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். இது ஒரு பிரச்சனையா? ஆல்ரெடி ரெண்டாவது வந்து எனக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு 2 இயர்ஸா வந்து இன்னொரு பேபி பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை சொல்லிட்டே தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஆயிருக்கு. ஏன்னா என்னோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எனக்கு தான் தெரியும். இன்னொரு பிரெக்னன்சி ஹேண்டில் பண்ணி இன்னொரு குழந்தை பெற்று வளர்க்கறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நான் இப்ப வியலும் விக்ரமும் பாத்துக்கிறதே எனக்கு ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. அதனால இன்னொரு பிரெக்னன்சி வந்து இன்னொரு பேபி வந்து பிளானே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நானும் என் ஹஸ்பண்டும் இருந்தோம். நான் கூட அப்பப்போ வீட்டுல எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் யோசிப்பேன். பட் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு இன்னொரு பேபி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வியல் வந்து தனியா இருந்துருவாளோ, வியல் ஃபியூச்சர்ல யாருமே சப்போர்ட் இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி என்னோட மென்டல் பிசிக்கல் ஹெல்த் வந்து யோசிச்சு ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் அப்படிங்கறதுலதான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. யார் கேட்டாலும் அவர் பெருசா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாரு. பட் இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாம பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே சரி ஓகே, ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வியலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஃபியூச்சர்ல இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. என்னதான் இப்போ நம்ம எவ்வளவு ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு வந்து மெயினா என் கூட ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க. அது இல்லாம என்னோட பெருப்பா பசங்க, சித்தப்பா பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கஷ்டப்படுற டைம்ல வந்து அவங்க நிறைய டைம் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. என் தங்கச்சி மெயினா, நான் தம்பிக்கு முடியாத டைம்ல இப்ப பாப்பா வியல் பிறந்தப்போ விக்ரம் பாத்துக்கிட்டதெல்லாம் என் சிஸ்டர் வந்து நர்ஸா இருக்கா, அவதான் வந்து பாத்துக்கிட்டா. இப்பவுமே அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது என் இன்னொன்னு பெருப்பா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாம் கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் நான் இவ்வளோ டஃப், இவ்வளோ கஷ்டமான டைம்லயும் வந்து ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட அம்மா, ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரும் மெயின். ஃபியூச்சர்ல என்னோட ஹெல்த் எப்படி இருக்கும்னு தெரியல. கடவுள் புண்ணியத்துல விக்ரம் நல்லா இருக்கிற வரைக்கும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வேண்டிக்கிறேன். என்ன அவன் நல்லா இருக்கிற வரைக்கும் அவனை நான் நல்லா பாத்துக்கணும். அது அந்த ஒரு மன வலிமை கொடுக்கணும். இருந்தாலுமே ஃபியூச்சர்ல வியலுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், விக்ரமுக்குமே ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா பாத்துப்பாங்க அப்படிங்கிற யோசனை. அதெல்லாம் நிறைய திங்கிங் இருந்தாலும் அவளால முடியாது, என்னால முடியாது அப்படிங்கறதுனால நாங்க இன்னொரு பேபி பிளான் பண்ணாம இருந்தோம். இது அன்எக்ஸ்பெக்டடா கன்சீவ் ஆனது உடனே சரி ஓகே, என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து இந்த பிரெக்னன்சி வந்து நான் ஹாப்பியா தான் கொண்டு போறேன். பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண டைம் வந்து கரெக்டா நம்ம சஷ்டி விரதம் இருப்போம் இல்லையா, தீபாவளி அப்போவே என்னோட தீபாவளி அன்னைக்கு என்னோட பீரியட் டேட் வரணும். அடுத்து ஒரு நாள் விட்டு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. நான் வந்து எனக்கு எப்பவுமே 28 டேஸ் கரெக்டா இருக்கும். அன்னைக்கு வரல. ரெண்டாவது அதுல ஒரு 4-5 டேஸ் முன்னாடி இருந்தே எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் ரொம்ப பசி எடுத்துச்சு. எனக்கு யூஸ்வலா அந்த மாதிரி எடுக்காது. வீடியோ நடுவில் ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப ஆன் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா நான் 10-11 தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். காலையில ஏதாவது கஞ்சி, சத்துமா கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். பெருசா எனக்கு பசிக்காது. ஆனா அந்த 1 வீக் வந்து ரொம்ப 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 பசி எடுத்துச்சு. என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு பசி. ரெண்டாவது எனக்கு அந்த 28 டேஸ் சர்க்கிள் வந்து கரெக்டா இருக்கும். அந்த 28 டேஸ் வந்து 1 or 2 டேஸ் முன்னாடி கூட ஆகும். ஏன்னா நான் அப்போ வந்து டிராவல்ல இருந்தேன், ஊர்ல இருந்தேன். தீபாவளிக்காக ஊருக்கு போறது, அம்மா வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆகலன்னு உடனே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. நாங்க இங்க வந்துட்டோம். தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளே இங்க வந்துட்டேன். சஷ்டி விரதத்தன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்ன, சப்போஸ் பீரியட்ஸ் இர்ரெகுலர் கூட சம்டைம்ஸ் ஆகலாம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து காப்பு கட்டாம அன்னைக்கு விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா வந்து
என்னால பசி வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா பீரியட்ஸ் ஆயிடுவேன் சப்போஸ் நடுவுல அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து காப்பு கட்டல. ஆனா ஒருவேளை பிரெக்னன்சியா இருக்குமோ அப்படிங்கிறது எனக்குள்ள மட்டும் தான் டவுட் இருக்கு. நான் ஹஸ்பண்ட் கிட்டயோ அம்மா கிட்டயோ யாருக்கிட்டயுமே நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி நானே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஒருவேளை இருந்தா நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நான் அந்த 1 வீக் வந்து என் மைண்டை நானே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணல, யாருக்கும் டவுட்டும் வரல. ஏன்னா என் டேட் வந்து எல்லாருக்கும் கரெக்டா தெரியாது இல்லையா, அந்த வீக்ல தான் அப்படிங்கறதுனால யாருக்கும் தெரியல. கரெக்டா வந்து சஷ்டி விரதம் அன்னைக்கு ஒரு மணிக்கு மேல என்னால சுத்தமா தாங்க முடியல பசி. எனக்கு வந்து டவுட் வந்துச்சு, ஒருவேளை நம்ம கன்சீவா இருப்போமோ, அப்படி இருந்து நம்ம இப்படி பட்னியா இருந்தா அது தப்பு இல்லையா, ஒருவேளை நம்ம கன்சீவா இருந்து அந்த டைம்ல விரதம் இருந்தா அது தப்பு தானே அப்படிங்கறதுனால, ஏன்னா அது கருவை பாதிக்கும் அப்படிங்கறதுனால என் மைண்ட் வந்து நான் இருக்கிறேன், நான் கன்சீவா தான் இருக்கிறேன்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் 1 வீக்கா என் மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா கண்டிப்பா அவர் ஷாக் ஆவாரு. அவரு நிறைய ப்ராசஸ் பண்ணுவாரு, என்னை விட ரொம்ப 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 திங்க் பண்ணுவாரு. ஏன்னா என்னை பத்தி தான் அதிகமா திங்க் பண்ணுவாரு. அது எல்லாமே எனக்கு தெரியும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது ஒருவேளை கன்ஃபார்மா இருந்தா மட்டும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு முதல் நாள் சஷ்டி சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு 1 மணிக்கு போல சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஒருவேளை குழந்தையா இருந்தா அதை நல்லபடியா நான் பாத்துக்கணும் இல்லையா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் பூ வாங்கிட்டு வரேன் சாமி பொருள்ல. ஏன்னா முன்னாடி நாள் தான் ஊர்ல இருந்து வந்தேங்க. சாமிக்கு தேவையான திங்ஸ் பூஜை பொருள் எதுவுமே பெருசா இல்லை அப்படிங்கனால நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி போனேன் வேலை கூட்டிட்டு. எங்க வீட்டுக்காரர் வந்து அப்ப ஏதோ ஒர்க் போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இப்ப ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரா, தம்பி பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நானும் பாப்பா மட்டும் வந்து போயிட்டு மெடிக்கல்ல இருந்து கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் மார்னிங் ஃபர்ஸ்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங்ல செக் பண்ணும்போது தான் வந்து ப்ராப்பர் ரிசல்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து மற்ற டைம்ல செக் பண்ணும்போது ரிசல்ட் வந்து தப்பா கூட வரலாம் அப்படிங்கிறதுனால நான் அடுத்த நாள் காலையிலே வந்து தூங்கி எழுந்ததும் ஃபர்ஸ்ட் யூரின் போகும்போதே செக் பண்ணிட்டேன். அப்போ வந்து டபுள் கோட் வந்துடுச்சு. எனக்கு வந்து மேபி அப்ப நெகட்டிவ் வந்தா கொஞ்சம், ஏன்னா நான் 1 வீக்கா என் மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் கன்சீவா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் நெகட்டிவா ஆயிருந்தா கூட, நெகட்டிவா ஆயிருந்தா நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாசிட்டிவ் வந்தோடனே ஒரு ஹாப்பி, கூடவே செம்ம பயம். பயம்னா சொல்ல முடியாத அளவு ஒரு பயமும் பதட்டமும், எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுவும் கூடவே ஹாப்பினஸும் இருக்கு. நான் உடனே போய் சாமி கிட்ட காலையிலயா குளிக்கலாம் இல்ல, நான் முன்னாடி நாள் விரதம் எது நான்வெஜ் எதுவும் சாப்பிடல இல்லையா, அதனால காலையில மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு போய் விளக்கு ஏத்திட்டு சாமி கிட்ட அதை வச்சுட்டு வேண்டிட்டேன், கடவுளே நான் வந்து இது இந்த பிரெக்னன்சில வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த குழந்தைதான் வேணும், பையன் வேணும், பொண்ணு வேணும் இல்ல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஆக்சுவலா பையன் இருக்கணும்னு ஆசை, என்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே. ஏன்னா நாங்க 3 பேர் பொண்ணுங்களே இல்லையா. விக்ரம் பிறந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் விக்ரம் இப்படி நிறைய ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் இருக்கு. அப்புறம் பாப்பா அக்காவுக்கும் பொண்ணுதான், இப்ப தங்கச்சிக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும்ன்றது ரொம்ப ஆசை. அதே மாதிரி என் மாமனார் மாமியாரும் வந்து பையனா வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் எதுவா இருந்தாலும் இன்னொரு குழந்தை பெற்றுக்குங்க அப்படிங்கறது சொன்னாங்க. பையனா அப்படிங்கிறத விட இன்னொரு குழந்தை இருந்தா வேலுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், விக்கிக்கு ஃபியூச்சர்ல சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சு சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சண்டைலாம் போடுவேன், ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா வந்து நமக்குள்ளேயே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஏக்கத்தையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இருந்ததுனால சரி ஓகே, எங்க கடவுள்கிட்ட வந்து நான் இந்த பிரெக்னன்சியை வந்து நான் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும், நல்லபடியா நானும் குழந்தைய வீட்டுக்கு வரணும். ரெண்டாவது நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணோடனே ஹஸ்பண்ட் கிட்ட நான் அன்னைக்கு ஒரு 1 ஹவருக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் கடைசியில நானே அவரை கூட்டு போய் சாமி ரூம்ல போயிட்டு அங்க போய் பாரு உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது கனவுல கூட அவர் நினைக்கல. அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன எதுவுமே பேசல. அவருக்கு வந்து பயம், என்னை பத்தின பயம், அதிகமான பயம், என்னை பத்தின பயம் தான் முதல்ல. அதனால வந்து ஒரு 1/2 hour வந்து என் மைண்ட் கொஞ்சம் நான் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன், உன்னால முடியுமா அப்படின்னு தான் முதல்ல என்ன கேட்டாரு. நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதுல நெகட்டிவா மட்டும் நீ எதுவுமே சொல்லாத, நெகட்டிவா மட்டும் எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட அதை காமிச்சேன்.
அவரு எடுத்தோடனே உன்னால முடியுமா அப்படின்னு மட்டும்தான் கேட்டாரு. நான் முடியும்னு நான் நம்புறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஒரு ½ விட்டுடு, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரெண்டாவது நான் வந்து ஒரு 3-4 months வரைக்கும் யாருக்கிட்டுமே ஷேர் பண்ண வேண்டாம், அப்பா அம்மா அத்தை மாமான்னு யாருக்கிட்டுமே ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பாக்குறோம்ல பிரெக்னன்சி வந்து நம்ம அப்பதான், ஏன்னா கரெக்டா 29th days 29வது நாளே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கிட்ட வச்சு. இருந்தாலும் ஓகே ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒரு டைம் வேணும் இல்லையா, 12 weeks என்டி ஸ்கேன், அந்த ஹார்ட் பீட் ஸ்கேன் எல்லாம் பாக்குற வரைக்கும் நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு என்டி ஸ்கேன் பாக்குற வரைக்கும் யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அவரு வந்து அவரால் இருக்க முடியல, சரின்னு சொல்லிட்டாரு. என்னன்னா ஒரு 1 weekலயே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு வந்து ஒரு பதட்டம் பயம் எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டே இருந்ததுனால ஃபர்ஸ்ட் அவர் என் தங்கச்சிக்கிட்ட தான் சொன்னாரு. என் தங்கச்சி, என் அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் எந்த அளவு இருக்கோ அதே அளவு பயமும் இருந்தது. என்னை பத்தின பயம் கவலை அதிகமா இருந்தது. பேரண்ட்ஸ் இன்லாஸ் கிட்ட எல்லாம் சொல்லும் போது என்னன்னா, அவங்களுக்கும் அப்போ யோசிப்பாங்க என்னை பத்தி. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னை வந்து கொஞ்ச நாளா கேட்டுட்டே இருக்காங்க, சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிங்கனால அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஹாப்பி. நான் வந்து ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு இருந்தேன். பட் அவருக்கு வந்து ஒரு எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா அவர் ஒர்க் எல்லாம் போறாரு, நான் இருக்கேன், தம்பி பாத்துக்கணும், பாப்பா பாத்துக்கணும். பாப்பா வந்து இப்ப ரொம்ப சேட்டை பண்றாங்க. இந்த இதுல வந்து நீ யாருக்குமே ஷேர் பண்ணாம இருந்தா அது இன்னும் கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பேரண்ட்ஸ்க்கு மட்டும், எங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லிட்டோம். அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 monthsல அப்படியே எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் மாற்றிட்டு, ஏன்னா என்னோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி கரெக்டா வந்து நான் கன்சீவ் ஆகி கரெக்டா ஒரு 1 month கூட இல்ல பாப்பாவோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 1 month கூட இல்ல, 2 weeks தான். 2 weeksல அலைன்ஸ் வந்துச்சு. ஒரு 1 monthக்குள்ள மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 weeksல என்கேஜ்மெண்ட்டும் நடந்துச்சு. இது நடந்ததெல்லாம் வந்து அக்டோபர் வந்து தீபாவளிக்கு அப்புறம் அந்த சஷ்டி விரதத்தப்ப நடந்ததா. என் தங்கச்சி கரெக்டா நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே அவகிட்ட சொல்லி அடுத்த நாளே நினைக்கிறேன் அவ கிளம்பி வந்துட்டா, என்னை பாக்குறதுக்காக வந்துட்டா. அவ வந்து ஃபர்ஸ்ட் வரும்போதே எனக்கு வந்து கிஃப்டா வளையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டா. அது ரொம்ப ஒரு மெமரபிளான ஹாப்பி மூமெண்ட். அந்த டைம் நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம்னு என் தங்கச்சி சொன்னோன்னு என் தங்கச்சி வந்து எனக்கு வளையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப வந்து திருக்கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த 6 நாள் பூஜை முடிஞ்சு 7வது நாள் வந்து முருகருக்கு இங்க கோயில்ல திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து அப்பெல்லாம் அலைன்ஸ் வரல, அதாவது அவங்க ஃபிக்ஸ் ஆகல. அந்த டைம்ல என் தங்கச்சிக்கு வந்து இந்த இயர் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சள் கயிறுலாம் கொடுப்பாங்கல்ல, அது வந்து என் தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு நினைச்சா கரெக்டா நாங்க கிட்ட போகும்போது காலி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்புறம் கடைசியில சாமி கிட்ட ஒரு தட்டு வச்சிருந்தாங்க, அதுல கொஞ்சம் மஞ்சள் கயிறு எல்லாம் வச்சிருந்தாங்களா, அது கரெக்டா வந்து என் தங்கச்சிக்கும் கொடுத்தாங்க, எனக்கும் கிடைச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாச்சு எனக்கு. கரெக்டா நெக்ஸ்ட் இயர் இங்கே இருந்தேன்னா திருக்கல்யாணம் நடக்கிறப்ப என் தங்கச்சி வீட்டுக்காரும் வரணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதாவது நான் வேண்டிக்கிட்டது நெக்ஸ்ட் இயர் திருக்கல்யாணம் நடக்கும் போது என் தங்கச்சி வந்து அவ ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்டோட வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லபடியா மேரேஜும் முடிஞ்சிச்சு. அது ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் அந்த சஷ்டி பூஜை நடக்கும்போது இந்த பிரெக்னன்சியை வந்து நான் நல்லா ஹேண்டில் பண்ணணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். பட் இனிஷியலா கன்ஃபார்ம் ஆனத உடனே நம்ம போயிட்டு பிரைவேட்ல ஒரு டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜிப்மர்ல தான் டெலிவரி பார்க்க போறோம். பட் ஜிப்மர்ல A to Z நம்ம எல்லாமே போக முடியாது. ஏன்னா அங்க 1 day செக்அப் போனா ஃபுல் டே ஆயிடும். தம்பி விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம். எல்லா டைமும் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் டெலிவரி டைம்ல மட்டும்தான் நான் என் அம்மா என் தங்கச்சி யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பெருசா நான் யாரையும் வந்து வாங்க என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு அவங்களால வரும்போது நான் ஊருக்கு போகும்போது அந்த சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான். அதனால வந்து நாங்க பிரைவேட்ல நைட்ல தான் அவங்க கிளினிக் இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங்கா ஒரு 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு வர மாதிரி. கன்ஃபார்ம் ஆன உடனே நாங்க வந்து அந்த வீக்கெண்ட்லயே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டோம். அவங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் தான், அதனால நல்லா பேசினாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. நீ வந்து
விஷயம் அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு 5 மந்த்ஸ், அதாவது 4-5 மந்த்ஸ் வரைக்கும் நீ விக்ரம வந்து ஹேண்டில் பண்ணாத. ஏன்னா உனக்கு வந்து ஆல்ரெடி நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு அது பார்த்தோன்னே தெரியும் இல்லையா, டயர்டா இருக்க, ஒரு ஸ்பெஷல் சைல்டு 8 வயசு பையனை நீ ஹேண்டில் பண்றது ரிஸ்க் பேபிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து நான் முடிஞ்ச அளவு ரொம்ப தம்பி தூக்காம, ஆனா அவனோட வேலை அவனை பாத்துக்கிறது எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கும்போது அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. மத்தபடி விக்ரம் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப தூக்க மாட்டேன். முன்னாடி அளவு தூக்கிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கிறது வந்து முடியல. ஏன்னா அவன் தூக்கி வச்சாலே மேல வயிற்று மேல காலை வச்சு ஏறுறான். அதனால முடிஞ்ச அளவு ஷோல்டர்ல வச்சுப்பா, கீழே இறக்கி உட்கார வச்சுன்னா ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கனால ஹேண்டில் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும்.